வெல்கம் பேக் டு DK7 கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 4. நம்ம இப்போ இருக்க நிலமைக்கு GTA 4 தான் நம்மளால் விளாட முடியும். ஓகேங்களா, அதனால வந்து GTA 4 விளாடுவோம். இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் இதில் வர சப்டைட்டில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி அது ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து கேம் ப்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த லோடிங் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். அதை மட்டும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக தள்ளிடுறேன். ஓகேங்களா, இருங்க. சரி, ஓகே. நிறைய பேர் வராங்க, என்ன பண்ணானே எனக்கே தெரியல. இப்போது இந்த லோடிங் ஸ்க்ரீன் லோடிங் ஆகிட்டே இருக்குது. இந்த கேம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த கேம் ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஸ்பாயிலர் கொடுக்காமல் பேசுகிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து எதனா திடீர்னு ஸ்பாயிலர் கொடுத்துட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனேன், மறந்துடுச்சு. ரொம்ப வருஷம்னா அது என்ன, கொரோனா டைமில் விளாட்னேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி விளாட்றேன். ஓகேங்களா, வந்து இருங்க, சவுண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். வீட்டில் அம்மா திட்டுவாங்க. ஓகே, போட்டுக்கலாம். லோடிங் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் ஆகுங்க. ஓகே, ஸ்டார்டிங் அ நியூ கேம் காட்டுச்சு. வந்து பார்ப்போம், உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பொறுமையாக காத்திருந்து. த கொஷின்ஸ் பில்லிக் டேடி இஸ் பேக். எங்கள் அப்பா வந்துட்டாரு. சின்ன பொண்ணு கத்துறா. டேவ் கமான், டேவ் கமான் டேவ் அப்படின்னு கத்துறான் நீக்கோ. இவன் தான் நம்ம கேமோட ஹீரோ நீக்கோ. தெரியாதவங்களுக்குலாம் சொல்கிறேன். ஓகேங்களா, தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல ஹியர் பாஸ் மீ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. GTA 4 இவ்வளோ பெரிய மேப்புன்னு சொல்ல முடியாது. GTA 5 விட சின்னது தான், பட் ஆனால் சூப்பராக இருக்குது கேமு. எல்லாத்தையுமே காட்டுறாங்க. What you going to do? I might come back on board or wait. இப்போ வந்து நீக்கோ எங்கே போகிறான்னா, அவன் வந்து ஃபஸ்ட்டு நேவி ஆர்மியில் இருந்திருப்பான். இப்போ வந்து அவனுக்கு வேலை விஷயமா அவன் வந்து காசு இல்லை கையில். அதனால் வேலை தேடி இங்கே லிபர்ட்டி சிட்டிக்கு வந்திருப்பான். இவனோட கசின் ரோமன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனை நம்பி தான் வேலை தேடி வந்திருப்பான். வந்து அதனால தான் ஷிப்லேருந்து எல்லாம் லக்கேஜ்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. வந்து ஒருத்தன் டைமண்டை கையில் வச்சுருப்பா இல்லையா, அது வந்து மீதி 2 ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணும்போது தெரியும் யாருன்ட்டு. ஓகேங்களா, ஆஃப்டர் த வார் ஃபினிஷ் ஐ couldn't get a job, nobody could. இவன் வந்து நேவி ஆர்மியில் இருந்தப்போ ஒரு போர் ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலையாம். ஆல் டூ தம் திங்ஸ், நம்மலாம் முட்டாள்தனமான வேலையை தான் செய்வோம், இங்கே நீ பார்த்திரு அப்படின்றான். GTA 4 செம்மையாக இருக்குது. இந்த கேம் வந்து லைட்டாக லேக் அடிக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் கேம் விளாட்றதுக்கும் என்னோடய லேப்டாப் வந்து ஒத்துழைக்கல. ஓகேங்களா, அதனால தான் லைட்டாக லேக் அடிக்கும். மல்டி டாஸ்கிங்கில் என் லேப்டாப் கொஞ்சம் வேஸ்ட்டு, அதை மட்டும் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே, ஹாய் அப்படின்றான் எங்கள் அப்பா வந்து. ஓகே, நம்ம ஹீரோ வந்துட்டார். இங்கே நம்ம கசின் இன்னும் ஆளே காணோமேன்னு தேடுறான் நீக்கோ. கெய்ட் மிக்கல்மேன். இங்கே
இந்த நீக்கோட கேரக்டர் வந்து ஒரு ரியல் மூவி பேஸ்டு ஹீரோ ஒருத்தன் இருப்பான். அவனை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டரே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. வெல்கம் டு அமெரிக்கா, குட் டு சி யூ கசின், குட் டு சி யூ மேன், லாங்குவேஜ். நம்ம தாய்மொழியை நீ மறந்துட்டியா? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், உன்னால் இங்கிலீஷ் பேச முடியும்ல அப்படின்றான் ரோமன். இவன் தான் ரோமன், இவனோட கசின். இவன் வந்து ஆக்சுவலாக ஒரு பணக்காரன்னு சொல்லிட்டு நீக்கோ கிட்ட சொல்லியிருப்பான். பட் ஆனால் கோயில் வாசலில் போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் மேலே பிச்சை எடுக்கலாம், அவ்வளோதான் அவங்க வித்தியாசம். இவன் வந்து உண்மையிலே பணக்காரன்லாம் இல்லை, இவனும் ஒரு ஏழைப்பட்டவன் தான். நான் அப்படியே பணக்காரன் மாதிரி சீன்லாம் போட்டு ஆக்ஷன்லாம் போட்டிருக்கான், சரக்கடிக்கிற மாதிரி. டச் என் கசின் வந்துட்டான்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான் குடிச்சிட்டு. நம்ம ஊருக்கு வந்திருந்தானா டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாய், கெட் அவுட், கிவ் மீ ஃபைன் அப்படின்னு இருப்பாங்க. கெட்ட வார்த்தையில் அதிகமாக பேசுகிறாங்க. இதுதான் எனக்கு ராக்ஸ்டார் கேம்ஸ் கிட்ட பிடிக்கல. ரோமன் கமாண்டர்ஸ் கோ இஸ் த மேன்ஷன் ப்ரோ. சரி விடுங்க, கேம்னா கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க தானே. மேன்ஷன்னா வந்து ஒரு ஏழைப்பட்ட வீடு தான் சொல்லியிருப்பான். இன்னைக்கு வந்து இவனும் பணக்காரன்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு இருப்பான். ஓகே, இப்போ கார் நம்ம தான் ஓட்டணும் போகுது. டிரைவர்ஸ் ப்ளீஸ். இப்போ வந்து ரோமனோட வீட்டுக்கு தான் நம்ம போகணும். நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஒரு சூப்பரான பிசி டிரைவருங்க, கார் டிரைவர், பைக் டிரைவர். கேமில் பிசி கேமில் நான் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுவேன். சும்மா விளாட்டுகள் சொல்ல, உண்மையில தான். ஸோ எந்தில் அப்படியே பூந்து போவேன். ஜிடிஎஃப் எல்லாம் இடி வந்தானுங்கன்னா அப்படியே பூந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட காசு இல்லாத காரணத்தினால் நான் வந்து ஜிடிஎஃப் ஒரு கேமை வாங்கினேன். ஐயோ லூஸ் மாதிரி வாங்கலை, கிராக் வெர்ஷன் தான். ஓகேங்களா, இது கிராக் வெர்ஷன். பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஃபுல் கேம் பிளேவும் கிடச்சிருச்சு எனக்கு. வந்து போவோம். 4 big British to be playing with. I thought I had died and gone to heaven, man. நான் செத்து போய் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா லொடன்னு லப்பலப்பன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வாய் தான் வலிக்கும். இவங்க அமெரிக்கன்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீடுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் த மேஷன், ஜஸ்ட் டெம்பரரி பிளேஸ்ன்றான் ரோமனு. அப்படியே உருட்டுறான் ரோமன். நீக்கு வந்து ஷாக் ஆகிட்டான். என்னது இது வீடா? ஏன்டா இதெல்லாம் ஒரு மனுஷனால நம்ம வச்சு ஏமாத்திட்டியடா அப்படின்றான் நீக்கோ. கமெண்ட் மேக் யூர்செல்ஃப் வாட்ஸ் மைன் இஸ் யுவர்ஸ். எனக்கு என்ன சொந்தமோ அது உனக்கே சொந்தம் அப்படின்றான் ரோமன். காட் இம் லிட்டில் பஸ். கரப்பாம்பூச்சி அடிச்சுட்டு ரொம்ப ஓவரா சீன் போட்டிருக்கான் என் ரோமனை. கசின், இட்ஸ் ஸோ குட் டு சி யூ. உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, அப்படியே படுத்துட்டான். இந்த பெட்டை நான் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்ற ரோமனு. இப்படி ஏமாற்றிட்டு எவ்வளோ ஆயப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் இவ்வளோ சூப்பர் லக்ஸரி கொண்டு ஸ்போர்ட்ஸ் கார் எங்கடா? பணக்கார கார் எங்கடா? ஸ்போர்ட்ஸ் கார் எங்கடா? ஏய், அந்த 2 பொண்ணுங்கெல்லாம் எங்கடா அப்படின்றான் இப்போ. மிஸ்டர் ரோமன் லிவிங் த அமெரிக்கன் ட்ரீம். நான் வந்து கேட்டதெல்லாம் ரோமன் தான் இங்கே லிபர்ட்டி சிட்டிலேயே பணக்கார ஆளுன்னு நினச்சி வந்தேன். ஆனால் நீ என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்க? என்னடா பணக்காரனா இல்லைனாலும் வீட்டில் எத்தனை கேர்ள்ஸ் போஸ்ட் ஒட்டியிருக்கான் பாருங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்த்தா கிட் போயிடு.
I'm an idiot, but you miss this. I know, asshole. ஐயோ இங்க பாருங்க என்னையே கட்டாத செய்யறாங்க. One good guy I could do will not take over the world, but do okay. No, maybe I have this, but what about you? What about you, cousin? என்கிட்ட இப்போ இது இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அதாவது கொஞ்சம் ஏழப்பட்ட வீடாவது இருக்கு. ஆனால் உன்கிட்ட என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. நீயே வேலை தேடி தான் இங்கே வந்திருக்க அப்படின்றான் ரோமனை. நீ வந்து நேவியில் ஜாயின் பண்ணியிருக்க, ஆனால் நீ அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல. வா உக்காந்து என் கூட பேசு அப்படின்றான். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓ மிசரி மேன், ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் எக்ஸாட்டிக் சீலர், வாட் ஹேப்பன் டிட் யூ கேட்டார்லாம் பேசுறாங்க. நோ இட்ஸ் நத்திங் லைக் தட். நான் அடிச்சிருவேன்டா, அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் கப்பலும் ஒழுங்காக தான் இருந்துச்சு. அது ஏன்னா 2 விஷயம் முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் கெட்ட விஷயம் பண்ணோம், கெட்ட விஷயம் எங்களுக்கு நடந்துருச்சு. ஒரு வந்து கிழிச்சது. அதில் வந்து நிறைய பேர் கொல்ல பார்த்தாங்க. நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், ரொம்ப கோவத்தோடு இருந்தேன். மேபி தட் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். அதனால தான் ரோமன், அடப்பா தூங்கிட்டு இருக்கியாடா, ஏன்டா கதையை கேள்றானா, என்னடா பண்ணிட்டுருக்க லூசு பயலே, எழுந்துடுறான் முதல்ல. நம்ம கேபுக்கு போகணும், சாரி நான் தூங்கிட்டேன் அப்படின்ற ரோமன். ஜீசஸ் வாட். நீக்கோ வந்து ரஷ்யன் தான் நீக்கோ, ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் பேருக்கு. கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு போகிறான். வந்து இந்த கேம் பிளே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மீதி த பேலட் ஆஃப் கேட்டோனியும் த லாஸ்ட் டேம் அது விளாட்லாம், ஓகேங்களா? இந்த ஃபுல் கேம் இது முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். அந்த 2 கேம் முடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் ஆகும்னு சத்தியமாக தெரியல. கேம் மேன்ஷன் காட்டுது, இங்கே படுத்தா நம்ம கேம் சேவ் ஆகிடும் காட்டுது. பை 6 hours முன்னாடி போகணும்னு காட்டுது. ஓகே ஸோ ஓகே, நம்ம எங்கே படுத்தா சேவ் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்குது. சரி ஓகே, வந்து நம்மள வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. கோ சி ரோமனை போய் பாடுறா அப்படின்றாங்க. ஸோ ஓகே, வீட்டை விட்டு வெளியே போகலாம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, தெரியும் பட் ஆனால் ஸ்பாய்லர் கொடுக்காமல் இருக்கணும்ல, அதனால தான். ஓகேங்களா? வந்து இங்கே எல்லோ கலர் இருக்கிற இடத்துல நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க, GTA 5 மாரி. பார்க் பண்ணிக்கலாம். என்ன இது போனால் மக்க வண்டி கிடைக்க போகுது. இங்கே வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த் ஏறும் அப்படின்றாங்க. சரி ஓகே. சர்க்கிள் அரௌண்ட் த ரேடார் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ஹெல்த் அண்ட் பாடி ஆர்மர். த க்ரீன் லெஃப்ட், இந்த க்ரீன் கலரில் மேப்பு கிட்ட க்ரீன் கலரில் காமிக்கிறதுல பக்கத்தில் செமி சர்க்கிளில், அதுதான் நம்மளோட ஹெல்த் பார்ன்றாங்க. அதுக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒன்று காமிச்சா அது வந்து நம்மளோட ஹார்மர் ஹெல்த்து. அதுக்குன்னா நல்ல வண்டி வருதை பார்ப்போம். ஓகே, அங்கே வெள்ளை கலரில் ஒரு வண்டி வருது, அதே எடுத்துப்போம். இந்த GTA 4ல் இந்த கிராஃபிக்ஸ் தாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது. கிராஃபிக்ஸ் பார்த்தா சென்னையில் இருக்க மாதிரியே இருக்குது இந்த கிராஃபிக்ஸு. ஏங்க கதவு கொடுத்து தொங்கிட்டு இருக்குங்க, காரை விடுடா அப்படின்றான். ஓகே, ஸோ வந்து ரோமனை போய் பார்ப்போம். வண்டி போவான், வண்டியா போட்டு பார்த்திக்கிட்டு வரான். இடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ இடிக்க வச்சிட்ட. அவன் செத்தே போயிட்டான். பரவாயில்ல, போலீஸ் கேஸ் வராத வரைக்கும் நல்லது. வந்து போவோம், ரோமன் கிட்ட போவோம். ஐயோ முன்னாடி இருக்கடா, பரவாயில்லங்க, ஓரளவுக்கு ஸ்பீடாக போகுது இந்த வண்டி.
ஆனால் இதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இருக்கும், அது செம்மையாக இருக்கும். அதோட ஸ்பீடு வந்து எந்த காராலையுமே பீட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து இதுதான் அந்த மிஷினு. ஓகே, ஆனால் உள்ளே போனோமா வேறம்மா காட்டுறது இந்த மார்க்கெட் ட்ரிகர் இந்த மிஷினோட நம்ம இது ஏண்டா நடாடி. ஓகே, ஷியோர் கால் பார்க் பண்ணிட்டு போகலாம் வெஹிக்கிளை. அதனால தான் நான் அப்படி யூட்டன் பண்ணேன். Come on big guy, either do some work or get out of here, screw you. நீக்கோ தான் திட்டிகிட்டு இருக்கான், எதனா வெளில வந்து எதனா வேலையை பாடுறா, இல்லைனா நான் அவனை அடிச்சிடுவேன் அப்படின்றான். இவ பேர் வந்து மேலரி. மேலரி வந்து ரோமனோட ஃபியான்சின்னு நினைக்கிறேன். வெரி டிஃபிகல்ட் ஐ திங்க். ஹலோ ரோமன். ஹலோ மிஸ். ரோமன் வந்து நீக்கோவை பார்த்து அப்படியே வந்து ஆய் சொல்கிறான், கண்டுபிடிக்கிறான். இதுதான் மேலரின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். என்னங்க பொம்பளை கூட கேட்டால் விளாட் கிரேட். இவன் பேர் தான் விளாடு, சொட்டையாக இருக்குங்கள விளாடு, இவன் பேர் தான். வந்து ரோமனோட ஃபியான்சி மேலரியை வந்து விளாடு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லவ் மாரி பண்ணுறான். இவன் விளாடு வந்து ரொம்ப கெட்டவன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நேரம் பார்த்து தான் எல்லாம் வருமா? ஓகே, அதை நான் ஃப்ளர்ட் பண்ணிடுறேன். I guess it's true. The beautiful sense of humor. விளாடு வந்து ரொம்ப அப்படியே ஜொல்லு ஊற்றுது அவனுக்கு மேலரியை பார்த்தோன்னே சரியாக போந்துச்சு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்கு, பார்த்துக்காதீங்க ஓகேங்களா? ஆல் குட் கிரேட். பார்க்குறவங்க இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வந்து கேம் எண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து காரோல ஏறி கிளம்புடா அப்படின்றாங்க. ரோமன்ஸ் எப்போ பார்த்தாலும் கார். Nico, you're driving us to a hardware store on Dillon Street. This is broadcasting from the Hammer Mamas in Algonquin. This is it. Here we go. Doing some home improvements, Roman. You're going to build this mansion, you tell me?